திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் வந்து பிரிட்ஜிலிருந்து கீழே குதிச்சு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இங்க இருந்தா ஏறி குதிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் நின்னாலே எனக்கு வந்து என் உயரம் வந்து இங்க வரைக்கும் வருது. இங்க கால் வச்சு அதுக்கப்புறம் இது மேல ஏறி தான் விழுந்திருக்கணும். ஈஸியா இப்படி தவிர முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து சின்ன இடம் கிடையாது. நானே ஒரு 6 அடி இருப்பேன்னா 5 அடி வரைக்குமே 5ல இருந்து 4 அடி வரைக்குமே இதை வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க. யாரும் அவ்வளோ ஈஸியா என்கிட்ட வந்துடக்கூடாதுன்னா அவரோட வீடு வந்து பாத்தீங்கன்னா வாஷர்மான் பேட்டை, அதாவது பழைய வண்ணாரப்பேட்டை கிட்ட அவரோட வீடு வந்து இருக்கு. அவரும் அவரோட கார் டிரைவரும் கார்ல வந்துட்டு இருக்கும் போதுட்டு நீ காரை ஸ்டாப் பண்ணு, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் காரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து நடந்து வந்தவர் என்ன நினைச்சிட்டு வந்தாரு இல்ல என்ன யோசிச்சாரு எதுன்னு தெரியவே இல்லை. ஸோ அங்க இருந்து கீழே குதிச்சிருக்காரு. உயிர் பிரிந்து அந்த வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியாம கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் வந்து தேடி இருக்காங்க. மேல கொண்டு போய் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது வந்து ராஜன் அவர்கள் அப்படிங்கிறது. அந்த பக்கம் அவங்க தான் போச்சு. எவ்வளவு ஆழம் இருக்கும் இது? இவ்வளவுதான் இருக்கும். சேரு தான் உள்ள. கீழே ஃபுல்லா சேரு. அப்ப அதுல போய் தான் மாட்டுவாங்க. கீழே அதுல போய் தான் மாட்டுவாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை தண்ணி வந்து நம்மளோட இடுப்பு அளவுக்கு தான் இருக்கு. ஆனா கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சகதி அதிகமா இருக்கு அப்படிங்கறனால அவரே நினைச்சாலும் வெளியே வர முடியும், கால் ஏதாவது கீழே போய் சிக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்க ஆட்களும் சொல்றாங்க. பன்னீர் சோடா, I trust Meriba. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆறுக்கு தான் வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா நேற்று மாலை ஒரு 5 மணி, ஆக்சுவலாக ஒரு 4-5 மணி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் வந்து இங்கே பிரிட்ஜிலேருந்து கீழே குதிச்சு பண்ணிட்டா அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஸோ என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குமே எந்த ஒரு விடையுமே தெரியவே இல்லை எதனால அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ஆக்சுவலாக அவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாஷர்மான் பேட்டை, அதாவது பழைய வண்ணாரப்பேட்டை கிட்ட அவரோட வீடு வந்து இருக்குது. அங்கேருந்து அவரும் அவரோட கார் டிரைவரும் காரில் வந்துட்டு இருக்கும் போதுட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு தெரியும்ல, ஸோ அந்த வண்டிலாம் போயிட்டுருக்குல, அங்கே வந்து கார் வந்துட்டு இருக்கும்போது காரை அங்கே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார் அவர். ஸோ நீ காரை ஸ்டாப் பண்ணு, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் காரை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தவர் என்ன நினச்சிட்டு வந்தார் இல்லை என்ன யோசிச்சார் எதுன்னு தெரியவே இல்லை. ஸோ அங்கேருந்து கீழே குதிச்சிருக்காரு. கரெக்டாக சொல்லணும்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா நேராக எனக்கு அந்த பஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்குல அங்கே இருக்கும் பிரிட்ஜு. அங்கேருந்து கீழே குதிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஐயா கீழே குதிச்சுட்டாருன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்து கத்தியிருக்காரு. ஏன்னா இது வந்து அதிகமாக பேருந்து காரு பைக் எல்லாமே நிற்காமல் போயிட்டு இருக்கிற இடம்ன்றனால யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் அங்கேயே இருந்து கத்தியிருக்காரு. காப்பாற்றுங்க கத்தும் போது சுற்றி இருக்க அக்கமக்க ஆட்கள் எல்லாருமே வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பார்க்கும்போது தான் யார் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பெரியவர் விழுந்துட்டாரு, ஏதோ ஒரு முதியவர் விழுந்துட்டாருன்ற மாதிரியான செய்திகள் இங்கேருந்து காவல்துறைக்கு போயிருக்கு. ஸோ அடையாறுல இருந்தும் சைதாப்பேட்டில் இருந்து காவல்துறைகள் எல்லாமே வந்து தீயணைப்பு துறையினரை கூப்பிட்டு வச்சு இங்கேருந்து நம்ம அந்த ஸ்பீட் போட் இருக்கும். ஆக்சுவலாக அந்த யாராச்சும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து காப்பாற்றுறதுக்காக ஸ்பீட் போட் இருக்கும். அந்த ஸ்பீட் போட் மூலியமாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து தேடி இருக்காங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் தண்ணி இல்லை என்ன எதாவது நினச்சாலுமே கிட்டத்தட்ட தண்ணி வந்துட்டு அந்த பிரிட்ஜிலேயே பாதியாக நமக்கு தூணே தெரியுது, அந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்குன்றப்போ ஸோ அவர் உள்ளே போனதுக்கப்புறம் தெரியலை எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு தெரில. உடல் வந்து உயிர் பிரிந்து அந்த வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் வந்து தேடி இருக்காங்க. தேடி அதுக்கப்புறம் தான் உடல் எடுத்திருக்காங்க. உடல் எடுத்து மேலே கொண்டு போய் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது வந்து கே ராஜன் அவர்கள் அப்படிங்கிறது அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு. அது போக பொதுமக்கள் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவர் ஒரு தயாரிப்பாளர், இவர் தான் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் இந்த கே ராஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1990களில் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்திருக்காரு, ப்ரொடியூசராக வந்திருக்காரு, டைரக்டராக இருந்திருக்காரு, ஆக்டராகவும் இருந்திருக்காரு, ஒரு சில படங்களை நடிக்கவும் செஞ்சுருக்காரு. இதை தாண்டி நிறைய சினிமா நிகழ்ச்சிகளில் இவர் பேசுகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பனாக பேசுவார். இந்த மாதிரி நடிகர்கள் அதிகமாக காசு வாங்குறாங்க, நடிகைகள் காசு வாங்குறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு வாங்குறாங்க, ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய காசு வாங்குறாங்கன்னு பேசியிருக்காரு. செய்தியாளர்களுக்கும் இவருக்குமான விவாதங்கள் நிறையா நடந்திருக்கும். அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம் மேடைகள் அவர் பேசுனது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பேசினவர், நிறையா போல்டாக பேசுவார், நிறையா ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபருக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் விழுந்தப்பவே காப்பாற்றிருக்கலாம், அவர் வந்து விழுந்த உடனே வந்து கூப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
என்னதான் நம்ம சொல்லியிருந்தாலும் அவர் விழுந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வந்திருந்தாலும் தேடுறதுக்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு ஆழமாக இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அவர் என்ன நினச்சி விழுந்திருப்பாரு, என்ன பிரச்சனை இருந்திருக்கும், ஏதாவது படம் தோல்வியா, இல்லை வருமானம் இல்லை, இல்லை வந்துட்டு கடன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரா, என்ன ஏதுன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. தமிழ் சினிமாவை சார்ந்த அனைவருக்குமே இது வந்து ஒரு பாதிக்கத்தக்க ஒரு விஷயமாவே இருக்குது. எல்லாருமே மனதளவில் ரொம்ப பாதிச்சு போய் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல மனிதர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர், ஸோ இந்த மாதிரி வந்து கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. நான் இங்கே இருந்து பேசுகிறேன்ல, உங்களுக்கு நான் அந்த இடத்துக்கிட்ட போய் காட்டேன். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இதில் தண்ணியே இல்லையே, ஸோ இதில் எப்படி 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு இதில் எப்படி 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம். நான் நிற்கிற இடத்துல தண்ணி கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன், இங்கே தண்ணி கிடையாது. பட் அவர் விழுந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் விழுந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஆக்சுவலாக உள்ள சென்டர் ஆஃப் த பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்திருக்காருன்றப்போ ஸோ அங்கே வந்து ஆழமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பிரிட்ஜிலேயே வந்துட்டு தண்ணி பாதி அளவுக்கு இருக்குது. ஸோ அதை தாண்டி அவர் உள்ளே விழுந்திருக்காரு. ஏஜ்டு பர்சன், கிட்டத்தட்ட ஒரு 83 வயது ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் இவர் ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கணும், என்ன ஆச்சு, என்ன ஏது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நிறையா படங்களை ஈர்த்திருக்காரு, நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ எதனால் இதாச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது எவ்வளோ ஆழம் இருக்கும் ஐயா இந்த இந்த கீழே? அது 2-3 ஆள் மட்டும் இருக்கும் இருக்கு. 2-3 ஆள் மட்டுமா? ஆமாம், பெரிய கூவாரில் அது யார் பார்த்தா? ரொம்ப பெரிய ஆழமோ? ஆழம் நிறைய இருக்கும். ஆழம் பெரிய ஆழம் தான். அப்போ தேடிக்கா உள்ளே விழுந்துட்டா தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமோ? ஆமாம், அப்புறம் போன வருஷம் போலீஸ் தேடி கொடுத்தாங்க. உள்ள விழுந்தா தேடுறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும் எப்படியும். ஆமாம், இருக்கிற பொறுத்து இருக்கு, இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஒரு ஆள் மட்டும் 2 ஆள் மட்டும் இருக்கும் உள்ள. ஆமாம், 2 ஆள் மட்டும் அதுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு இந்த மாதிரி? இங்கே 5 மணி தான் தெரியும். அப்போ இங்கே கூட்டு இல்லை, அப்போ இங்கே ஆட்கள் இருந்தாங்களா இல்லை வண்டி போயிருந்தானே இருக்கும் அப்பமா? அவர் எப்படி எப்போ தெரிய வந்துச்சாண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, டியூட்டி மாற்றணும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஆனால் அவர் அப்போ இங்கே கூட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்காது, வெயில். அது 1-2 வண்டி போயிருந்தான் இருந்தது. அப்புறம் எப்படி இருந்தால் ஆச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் தான் ஆனால் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த பக்கம் அங்கே தான் போச்சு. அங்கேருந்து எவ்வளோ ஆழம் இருக்குன்னு? இது இவ்வளோ தான் இருக்கும், சேரு தான் உள்ள, சேரு தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக சேரு. அப்போ அதில் போய் தான் மாட்டுவாங்க கீழே. அதில் போய் தான் மாட்டுவாங்க. ஆழம்லாம் இல்லை, ஆழம் இவ்வளோ தான் இருக்கும் மீதி போகணும். ஆனால் இப்போ இந்த நியூஸ் சேனல் சொல்லும்போது தேடி கண்டுபிடிக்கவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்ற மாதிரி 1.5 மணி நேரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன், பேப்பரில் பார்த்தேன். அவ்வளோ ஆழம் இருக்குமா? இல்லை அது ஆழம் இருக்காது, மழை அந்த ஆழம் இருக்கும். இவ்வளோ தூரம் வரும் தண்ணி, இவ்வளோ தூரம் நெஞ்சு வரைக்கும் வருமா? வரும். சரி, நான் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்காங்க? இவங்கள ஒரு வாட்டி நடந்துக்குது. அப்புறம் அது வருஷத்துக்கு முன்னாடி தலையை தந்து போட்டாங்க, கொஞ்ச நாள் தேடி இருக்காங்க, தலையும் கிடைக்கவே இல்லை. அதுவும் எப்பயாவது நடந்துட்டு தான் நடந்துருந்தாங்க. ஆனால் இப்போ வெயில் காலத்தில் அந்த அளவுக்கு தண்ணி ஆழம் கிடையாது. தண்ணி ஆழம் இருக்காது, எங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இங்க இருந்தா. ஆனா நேற்று அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருந்து சேர்ந்துச்சா? அப்புறம் அவர் விழுந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டம் சேர்ந்துது. தீயணைப்பு துறையாளா அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நீங்க பாத்தீங்களா நேரில்? நான் பார்க்கல, ஃபோனில் சொன்னார் தான் அவர். இங்க ஆல்ரெடி மத்தியானம் ஈவினிங்ல இருந்தவர், அவர் சொல்லி தான் தெரிய வந்தது. இப்போ கார் இந்த பக்கம் வந்து ஸ்டாப் பண்ணி வந்தாங்க, இல்லை இந்த பக்கம் வந்து தெரியலையே எப்படி வந்தாரு. ஆனா விழுந்த இடம் வந்து அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு, அந்த கம்பி இருக்கே, அந்த கம்பியா போட்டுக்கலாம். அங்க இருந்தா இந்த பக்கம் இந்த வழியா போக முடியாது, இந்த வழியா போக முடியாதுல்ல, இந்த வழியா போக முடியாது. அந்த கம்பி வழியா தான் ஏறி போற மாதிரி இருக்கும். நான் பாலத்துக்கு இந்த பக்கம் நிக்கிறேன். ஸோ இந்த கீழே போது பாத்தீங்களா? ஸோ இது வழியா போய் தான் அவரோட உடலை வந்து எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் இருக்கு, 2 ஆள் மட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இப்போ இருக்க சூழ்நிலை தண்ணி வந்து நம்மளோட இடுப்பு அளவுக்கு தான் இருக்கு. ஆனா கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சகதி அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால உடல் போய் அதில் மாட்டியிருக்கலாம், இல்லை விழுந்த ஃபோர்ஸுக்கு எங்கேயாவது இடத்துல போய் மாட்டியிருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கியிருக்கலாம். அவரே நினச்சாலும் வெளியே வர முடியும், கால் ஏதாவது கீழே போய் சிக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்க ஆட்களும் சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே அவரால் வெளியே வர முடியாமல் போயிட்டு மாட்டி உயிர் பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அவர் விழுந்த இடம் ஒன்றா இருக்கும், அவர் நகரும்போது அவர் கால் ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளேயோ ஏதோ ஒரு சகதிக்குள்ளேயோ சிக்கியிருந்தனால அங்கேயே அவரோட உடல் வந்து தங்கியிருந்தனால
மேபி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு மழை காலத்தில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பாலம் முடிகிற அளவுக்கு தண்ணி வந்து இருக்குமா, அவ்வளோ தண்ணி வந்து இந்த இடத்துல இருக்குமா. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி கீழே இருக்குது, சகதியில் தான் அவரோட காலை ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு, காலோ கையோ ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு. அதனால தான் அவர் வந்து அந்த உள்ளேயே வந்துட்டு உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஆட்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல இருந்தால் அவர் வந்து விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தர் வந்து சொன்னார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார் வந்து அவர் வந்து நிப்பாட்டிருக்காரு. அவர் டிரைவரோட வரும்போது நீ காரை நிப்பாட்டு, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு இங்கே இருந்தால் ஏறி குதிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்னாலே எனக்கு வந்து என் உயரம் வந்து இங்கே வரைக்கும் வருது. ஸோ இப்படி விழுந்திருக்க வாய்ப்பில்லை, அவர் ஏறி தான் குதிச்சிருக்கணும். ஸோ இங்கே கால் வச்சு அதுக்கப்புறம் இது மேலே ஏறி தான் விழுந்திருக்கணும். ஸோ எப்படி கிட்ட கார் நின்றுருந்தாருன்னா டிரைவர் ஈஸியாக ஓடி வந்து காப்பாற்றிருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக டிரைவரை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி நிற்க வச்சுட்டு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்திருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஈஸியாக இப்படி தவிர முடியாது, அந்தளவுக்கு இது வந்து சின்ன இடம் கிடையாது. ஏன்னா யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அரசு வந்து இந்த கம்பியை வந்து ரொம்பவே பெருசாக, கிட்டத்தட்ட நானே ஒரு 6 அடி இருப்பேன்னா 5 அடி வரைக்குமே, 5லேருந்து 4.5 அடி வரைக்குமே இதை வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க. ஸோ அவரும் அதே உயரம் இருக்கும் பட்சத்தில் இதுமாதிரி ஏறி தான் விழுந்துருக்கணும். யாரும் என்னை காப்பாற்றிடக்கூடாது, யாரும் அவ்வளோ ஈஸியாக என்கிட்ட வந்துடக்கூடாதுன்னா காரை எங்கேயோ பார்க் பண்ணி, காரை கொஞ்சம் தள்ளியே பார்க் பண்ணிவிட்டு அவர் இறங்கி நடந்து வந்து இந்த வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு, நான் அதை வந்துடுறேன், 1 நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து ஏறி குதிச்சு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து கடைசியாக என்ன சொல்லணும் அப்படின்னு நான் தோணுதுன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு இறப்பு வந்து தீர்வாகாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 83 வயதாயிருச்சு. இன்னும் இருக்க போகிற காலம் எவ்வளோ காலம் என்பது தெரியலை. ஆனால் அதற்குள்ளே இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதுவும் திரையுலகில் நடக்கிறங்கிறது இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்க உயிரை வந்து எதற்காகவோ விட்டுருக்காங்க. என்னென்ன விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோட சேர்ந்து இவரும் ஒருத்தராக இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து திரையுலகில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு இது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இறப்பு என்பது எதுக்காகவும் தீர்வு கிடையாது. யாரும் அந்த முடிவை மட்டும் கையில் எடுத்துட வேணாம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.